ப்ரோ ட்ரெய்லர் மாசு ப்ரோ. ட்ரெய்லர் வந்து பிளாஸ்ட் தளபதி மட்டும் தான் இந்த வருஷம் பிளாஸ்ட் தான். மூவி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீமேக் எல்லாம் நிறைய சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் வினோத் சொன்ன மாதிரி இது தளபதி படம், இறங்கி அடிக்க நின்று பேசும். எப்பவுமே தளபதி மட்டும் தான். நடிகர் விஜய் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி விஜய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அண்ணன். 2024 எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான். ஜனநாயகன் மூவி எப்போ பராசக்தி ரிலீஸ் வருதுங்க, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் பார்க்க போறது தளபதிக்கு இந்த டைம் என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி பின்னாடி நாங்க இருக்கோம். 2026 நம்ம தான் தலைவா. என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்பவுமே என் தளபதி மட்டும்தான். 2026 இறங்கி ஆடுங்க, நின்று ஜெயிப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம 2026 ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாரு. அதுலயும் கூட தான் நிக்க போறோம். வெற்றி நிச்சயம். ஜஸ்ட் ஒரு 3 செலிபிரேஷனுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. ஒரு ஷோ ஃபுல்லாக இருக்கு. ஸோ இவ்வளோ நடக்கிறான். தளபதினு ஒருத்தருக்கு மட்டும் தான் சாத்தியம். ஸோ அவர் அடிச்சிக்கவே முடியாது தமிழ் சினிமாவில். ப்ரோ ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ப்ரோ ட்ரெய்லர் மாசு ப்ரோ. அது வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ஹெச் வினோத். எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த 9ஆம் தேதி தெரியும். அந்த நேற்று விட்ட ட்ரெய்லருக்கான அர்த்தம் 9ஆம் தேதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க கேசரி அது இதுன்னு. பரவாயில்ல, நம்மளுக்கு கேசரியாக இருந்தாலும் நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கு நம்ம கண்ணுக்கு பிரியாணி தானே தெரியும். பரவாயில்ல, லாஸ்ட் மூவி எப்போனாலும் நம்ம ஒன் லாஸ்ட் டான்ஸ் தளபதிக்காக அவ்வளோதான். ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அவ்வளோதான் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. ட்ரெய்லர் வந்து அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் அமைய போகுது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர 6லேருந்து 60 வரை எல்லா தரப்பட்ட மக்களாலும் கொண்டாடப்படும் படமாக தான் இருக்கும். இது கரியர் பெஸ்ட் ஃபிலிமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கணும். ட்ரெய்லர் வந்து பிளாஸ்ட் தளபதி மட்டும் தான் இந்த வருஷம் பிளாஸ்ட் தான். கேசரி ரீமேக்னாலும் பிரியாணியாக இருக்குது நம்மளுக்கு. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. தளபதி மாஸாக இருக்குது. ஒரு லாஸ்ட் படம்னாலும் அடுத்து கம்மின்னு வேறு சொல்லியிருக்காரு ட்ரெய்லரில். 26 மாசா முடியும். ட்ரைலர் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? பார்த்தேன். நான் வந்து ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் சே இட். ஐ ஒர்க் ஃபார் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ நான் ஃப்ளைட்லேருந்து 6:45க்கு லேண்டிங். கம்பெனி பேர் சொல்லு, பரவாயில்ல, எதுவும் நினைக்க மாட்டாங்க. 6:45க்கு லேண்டிங்கா. ஸோ நான் லேண்ட் ஆகிட்டு வைஃபை வந்து ஃபஸ்ட்டு திறந்ததே கேவிஎன் ப்ரொடக்ஷன் ட்விட்டர் அக்கௌண்ட்டு தான். ஸோ தட் அவங்க லிங்க் போடுவாங்க, லிங்க் பார்க்கலான்ட்டு. ஸோ நான் 6:45க்கு 2 seconds ago அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கும் போது நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவர் பாட்டுன்னு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்லாம் வராரு. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ப்ரோ ஜனநாயகன் வந்து நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ட்ரெய்லர். ஆனால் வந்து நேற்று பராசக்தி ஆடியோ லான்ச்சில் இருந்தேன். அங்கேருந்து தான் ட்ரெய்லரே பார்த்தேன் நான். ஏன்னா அங்கே முகாசி நம்ம தளபதி பசங்க தான் இருந்தது நானுங்க. இப்போ ட்ரெய்லர் 6:30 ஆனோடனே எல்லாருமே டிவி கட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக சிவகார்த்திகேயன் உள்ள வர போல் டிவின்னு கத்துறாங்க பசங்க ட்ரெய்லர் வந்துன்னு. ஸோ எல்லாரும் அங்கே தேட்டர் அங்கேயே பிளாஸ்ட் எல்லாருமே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தோம். அதில் ஒரு லாஸ்ட் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த அரசியலை பற்றி சொல்லியிருக்காரு. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதில்ல. அவர் சொன்னதுலேயே ஒரு டைலாக் என்னன்னா, அரசியல் பண்ணுங்க தப்பு இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு பண்ணாதீங்க. நான் மக்களுக்காண்டி வரேன், மக்கள்கிட்ட நல்ல தீர்ப்பை கொடுக்குறேன், நம்பி நான் வரேன், மக்களுக்கான தீர்ப்பு எனக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. அந்த அதுக்காண்டே டிஆர்பி ட்ரைலரில் எகிரிடுச்சு. ட்ரைலர் ஆப்வியஸாகவே வெறித்தனமாக இருந்தது. தலைவரோட கடைசி படம்ன்றதால அது கொஞ்சம் சின்ன ஒரு லிட்டில் பிட் டிசப்பாயிண்டாக இருந்தாலும் செமையாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. நிறைய பேர் சொன்னாங்க இது ரீமேக் அது இதுன்னு. அது ரீமேக்லாம் அதெல்லாம் தேவையில்லை. தலைவர் படம் லாஸ்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். நார்மலாகவே எப்பயுமே தளபதி மூவிக்கு எக்ஸைட் பண்ணிருக்கோம். பட் இந்த டைம் ஒன்று லாஸ்ட் மூவினால இன்னும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதுக்கு எல்லாமே செலிப்ரேஷன்ஸ் ஆச்சு. நீங்கள் வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 3 செலிப்ரேஷனுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. ஒரு ஷோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ நடக்கிறான். தளபதினு ஒருத்தருக்கு மட்டும் தான் சாத்தியம். ஸோ அவர் அடிச்சிக்கவே முடியாது தமிழ் சினிமாவில். அதை தாண்டி அடுத்த ஒரு பயணத்துக்கு அவருக்கு தயாராகிறாரு. ஸோ அது நாங்கள் ரெடியாக இருக்கலாம். மூவி பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஓ செம்மஹா இதாக இருக்கேன் ப்ரோ. எனக்கு தளபதியோட கடைசி படம் வேறு. அதனால் ரொம்ப இதாக இருக்கேன். நானும் டிக்கெட்டே கிடைக்குமா என்னன்ற நிலைமைக்கு இருக்கேன் ப்ரோ. நான் சீரியஸ்லி செம்ம எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. பட் என்ன கேஷ் கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸஸ் நெகோஷியேட் பண்ணால் எல்லோரும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் லியோவோட டிக்கெட் ப்ரைஸ் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் எப்படின்னா வர ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கு, ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அஃபோர்டபுளாக பண்ணால் அது நல்லாயிருக்கும் எல்லா தியேட்டர்ஸ்லையும். நான் வந்து ஒரு பக்கா தளபதி ரசிகன். சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்த ஒரு ரசிகன் நான். அதனால் வந்து இந்த மூவி பார்க்கறது எந்த அளவு நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நான் சோகமாகவும் இருக்கேன். ஏன்னா இது எங்கள் தளபதியோட கடைசி படம்ன்றதால. பட் அந்த ஹாப்பினஸ் நான் கேரி பண்ணிக்கிட்டு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கிறது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தளபதிக்காக. மூவி பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். மூவி பார்க்குறது எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? ப்ரோ உண்மையாக சொல்ல போனால் தூக்கமே வரமாட்டேது. எப்படா தளபதியை ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு இருக்குது. அது ஒன்று இருந்தாலும்
ஒரு கஷ்டமும் இருக்குது. லாஸ்ட்டு படம் அதுவும் ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் நிறையா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு. ஒரு குட் சென்ட் ஆஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவருக்கு. பாகுபலியில் சொன்ன மாதிரி தான் கோவிலை விட்டு சாமி நம்ம கூட வந்து வாழ போகுது. இது லாஸ்ட் மூவி, லாஸ்ட் செலிப்ரேஷன். இன்னொன்று எக்கச்சக்க படத்துக்கு மூவி ரிலீஸிங் அன்னைக்கு ஓப்பனிங் செலிப்ரேஷன்லாம் இருக்கும். பட் ஆனால் தளபதியோட படத்துக்கு மட்டும்தான் 1 வீக் பிஃபோர் கட் அவுட் செலிப்ரேஷன், கட் அவுட் ஓப்பனிங் செலிப்ரேஷன் வச்சுருக்கிறது இங்கே தான். இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்ததே அவர் தான். நமக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, 1.5 வாரமாக தூக்கம் இல்லை. டிக்கெட்டு பசங்க கண்டினியூஸாக படிப்ப கூட ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்குது. அதனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் எனக்கு பீக் லெவலில் இருக்கும். எப்போடாவது 9ஆம் தேதி 9 மணி ஷோ டிக்கெட்டோட உள்ளே போய் உட்காருன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு ஃபேன் பாயாக எப்பயுமே அதிகமாக ஹையாக இருக்கும். மூவி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீமேக் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் வினோத் சொன்ன மாதிரி இது தளபதி படம், இறங்கி அடிக்க நின்று பேசும். தளபதி விஜய், தலைவர் விஜய். தளபதி விஜய் தான் ப்ரோ என்றைக்குமே. இந்த படத்துக்கு தளபதி விஜய், அவர் கட்சியில் தலைவர் விஜய், அவர் தான் ப்ரோ. இது ஸோ நம்ம ஃபுல்லாகவே தளபதியோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இப்போ தலைவர் விஜய்க்கு போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே தளபதி விஜய், இளைய தளபதி, அதுக்கடுத்து தான் தலைவர் விஜய் நம்மளுக்கு. ஒரு ரசிகனா நான் தளபதி விஜய், ஒரு தொண்டனா நான் தலைவர் விஜய். நிச்சயமாக என்றைக்கும் அவரோட தம்பியாக இருப்பேன். தளபதி விஜய், தலைவர் விஜய். எப்பவுமே தளபதி மட்டும்தான். தளபதி விஜய், தலைவர் விஜய். தளபதி விஜய். தளபதி தான் விஜய்னாலே. தளபதி விஜய், தலைவர் விஜய். நான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் போய் பார்த்த படம் போக்கிரி. லைக் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த படம். ஸோ தளபதி இங்கே வச்சுருக்கோம் உள்ள. தலைவர் வந்தார்னா அவரையும் கொண்டாடுவோம். தளபதி விஜய், தலைவர் விஜய். தலைவர் விஜய். தளபதி விஜய் தான். நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தளபதி விஜய், அதுக்கப்புறம் தலைவர் விஜய் தான். 2024 எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான். தளபதி விஜய். தளபதி விஜய், தலைவர் விஜய். 2 பேர் விஜய்னாலே பிடிக்கும். எனக்கு 2 பேரும் ஒன்று தான். இதான் அவரோட கடைசி படம், கடைசி டான்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அதை பார்க்கும்போது எமோஷ்னல் ஆச்சு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்லலாம் ஒரு ஸ்பீச் கேட்கும் போது எனக்கு அழுக தான் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஆள் தான் இதில் ஆடியோ லான்ச்லேயே நம்மளுக்காக போடுற கச்சேரின்ட்டு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் கொடுத்துட்டாரு. அவரே பாட்டும் பாடிட்டாரு. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் தான் ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே அவருக்கே, என்ன அவங்களோட ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவருக்கே தெரியும். அவரே அது பண்ணிட்டாரு ப்ரோ. தளபதியோட லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் மூவி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் எனக்குள்ளே இருக்க ஒரு இன்னர் சைல்டு க்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். பட் தளபதின்றதுக்காக நான் கொண்டாடி தீர்க்க போகிறோம். அடுத்த 1 மாதத்துக்கு தமிழ்நாடு முழுக்க செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது. தளபதியை நாங்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் அனைவருமே மிஸ் பண்ண போகிறாங்க. இதான் தளபதியோட கடைசி டான்ஸு, கடைசி படங்கிறாங்க. ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப எமோஷ்னல் ப்ரோ. இது அந்த படம் பார்த்துட்டு லாஸ்ட் செகண்ட் எப்படி வெளில வர போகிறேன் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லேயே ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்ப வீட்டில் கண்ணீரோடு உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ கண்டிப்பாக அது எப்படி அந்த மொமெண்ட்டை கடந்து வெளில வர போகிறோன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய பிரேக்கப்போட சரியான வழி. இது ஜனநாயகன் ரிலீஸ் அப்போது எஸ்கேவோட பராசக்தி வருது இல்லையா, அதை விட்டு ப்ரோ. அதை பற்றியே நீ பேசக்கூடாது ப்ரோ. பராசக்தி நம்ம பற்றி பேசவே கூடாது. நம்மளோட படம் ஜனநாயகன், அதை பற்றி மட்டும் பேசுங்க. இல்லை, இது டிஎம்கோட பிளானான்னு கேட்குறேன். விஜய் முடக்கிறதுக்கு நேற்று எஸ்கே சொல்லியிருக்காரு, இது வந்து அண்ணன்ட்ட சொன்னேன் அப்படின்னு. அது என்ன நடந்துச்சுன்னு அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்துட்டு போயிடணும். நம்ம தளபதிக்கு தான் ஒரு இது, நம்ம தளபதிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி தரக்கூடாது. அதுதான் ஒன்று. இப்போது ஜனநாயகன் ரிலீஸ் அப்போது எஸ்கேவோட பராசக்தி வருது இல்லையா, இது டிஎம்கோட பிளான் சொல்கிறாங்க விஜய் முடக்கிறதுக்கு. என்ன நினைக்கிறீங்க? தளபதி கூட யாருமே மோத முடியாது. தளபதினா ஒன்று மட்டும்தான். தளபதி இந்த மோதலே கிடையாது. இது தளபதியோட லாஸ்ட் மூவி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 2024 கலெக்ஷன் நாங்கள் தான், எலெக்ஷன் நாங்கள் தான். இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ பராசக்தி மூவியும் எஸ்கேவோட படம் வருது இல்லையா, இது டிஎம்கோட பிளான்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தெரில. ஆனால் தளபதி தான் பொங்கலுக்கு அடுத்து தான். ஜனநாயகன் மூவி அப்போ பராசக்தி ரிலீஸ் வருது இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் பார்க்க போகிறது இல்லை, அதனால் நான் அதை பார்க்கவே இல்லை. நான் பார்க்க போகிறது ஜனநாயகன் தான். ஐ மீன் அகேன் சுதாக்காக போய் பார்க்கலாம், ஃபீமேல் டைரக்டர். அதுக்காக அப்புறமா போய் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் 3 வாரம் எங்கள் அண்ணனை கொண்டாடிட்டு. இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ எஸ்கேவோட பராசக்தி வருது இல்லையா, இது டிஎம்கோட பிளான் சொல்கிறாங்களே. கண்டிப்பாக ப்ரோ, அது டிஎம்கோட பக்கா பிளான் தான். இது என்னமே இல்லை ப்ரோ. தேட்டரை கம்மியாக கொடுத்துட்டு எப்படியெல்லாம் தளபதியை முடக்க முடியுமோ பண்ணுறாங்க. தளபதி படத்தை விட வேணா கூட ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள்,
புயலே வந்தால் கூட அன்றைக்கி வந்து நாங்கள் தளபதியை பார்ப்போம் தேட்டரில். சரிங்களா? அவ்வளோதான். தீபாவளிக்கு தான் வர மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் வர்றதுனால அவங்க பொங்கலுக்கு வச்சாங்க. ஸோ டிஎம்க்கு தெரில இருக்கலாமாண்ணா மேபி இந்த டேட் 14லேருந்து 10க்கு வந்தாங்களே மேபி அது வேணா இருக்கலாம். இல்லை அது அவங்க யார் என்ன பிளான் பண்ணாலும் தளபதி ஜெயிப்பார். அது சிவகார்த்திக்கு சொல்லிட்டாங்க, ஈவன் நேற்று ஃபங்க்ஷனில் சொல்லிட்டாரு. ஸோ அது எந்த மாற்று கருத்து இல்லை. தளபதி துப்பாக்கி அவர் தளபதி துப்பாக்கி கொடுத்து தான் வந்திருக்காரு தமிழ் சினிமாக்கு. அப்படிங்கும்போது தளபதி பெருசாக எடுத்துக்க மாட்டார், பார்த்துக்கலாம் தான் நினைப்பாரு. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. டிஎம்கே பிளான் அது அவங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். ஸோ சிவகார்த்திகேயன் ஃப்ராங்காக அவளே சொல்லிட்டாரு, ஜெகதீஷ் ப்ரோ கிட்ட பேசிட்டேன் இந்த மாதிரி. அவரே ஆக்சுவலி நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன பேசினாருன்றது. ஜெகதீஷ் ப்ரோ கிட்டேயும் பேசிட்டேன், விஜய் சார்கிட்டையும் ஜெகதீஷ் வச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் ஆக்சுவலி என்னன்னா சிவகார்த்திகேயன் அப்போஸ் பண்ணுறதுல அது எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. அது அவர் படம் அவர் நடிக்கிறார். ஸோ அது டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தளபதிக்கு இந்த டைம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தளபதி பின்னாடி நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். 2026 நம்மள் தான் தலைவா. அண்ணா, நான் உங்களோட தம்பியாக, ஒரு ரசிகனாக, ஒரு தொண்டனாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டாக அமையும். நிச்சயம் வெற்றி பெறுவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்பவுமே என் தளபதி மாரி தான் நானும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்பவுமே என் தளபதி மட்டும்தான். இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம்ன்ற போது கொஞ்சம் லைட்டாக ஆடியோ லான்ச்சில் வேற ரசிகர்களுக்காக நான் படத்தை விட்டு போகிறேன் அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் தென் ஒன் லாஸ்ட் டைம் நாங்களும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அண்ணனை. ஸோ சந்தோஷமாக இருக்காரு. இந்த டைம் உங்கள் தளபதிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தளபதிக்கு அவர் அரசியல் இருக்கட்டும், ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் ஒரு சந்தோஷமாக தான் போகும். நான் இத்தனை வருஷம் நான் சுறா டைம்லேருந்து உங்கள் பெரிய ஃபேனு. சுறா டைம்லேருந்து இப்போ ஜனநாயகனே நிற்க வச்சிட்டீங்க. அடுத்தவங்களை ஜனநாயகனாக ஆக்காமல் நாங்கள் யாரும் இருந்து போக மாட்டோம். 2026 கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம தலைவருக்கு எப்பயுமே நாங்கள் கூட இருக்கோம், தைரியமாக இருங்க. 2026 ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுலேயும் கூட தான் நிற்க போகிறோம். வெற்றி நிச்சயம். தளபதிக்கு இந்த டைம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தளபதிக்கு நாங்கள் மக்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் நம்ம பின்னாடி நிற்போம், என்னைக்கு விட மாட்டோம். இறங்கி விளாடுங்க, நின்று ஜெயிப்போம். தளபதி விஜய், தலைவர் விஜய். தலைவர்னு சொல்ல முடியாது, தளபதி நம்மளை ஆள போகிற தளபதி. நம்ம தான் ஒரு படை தளபதியாக இருக்க போகிறாரு. நம்மளுக்கு சேனாதிபதியாக இருக்கிறா ஒரு தளபதினு சொல்லலாம். மக்கள் அழைக்கிறவங்க ஒரு தலைவர் தளபதினு சொல்லலாம். அதாவது ஜனநாயக ரிலீஸ்ல பராசக்தி டிஎம் கூட பிளான் சொல்றாங்களா, எப்படி பாக்குறீங்க? நீ என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு பெருசு வளர்ந்தவரை சும்மா ரிமோட் காரை வச்சு தட்ட முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதிக்கு லாஸ்டா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல, தளபதிக்காக வந்த ரத்த கூட்டம். 2026 ஆட்சி அமைக்க போறது டிவிக்கு மட்டும்தான். டிவிக்கு சவுண்ட் மட்டும்தான் இங்க கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. சார் வணக்கம் சார். இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்லரு எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. தலைவரோட கடைசி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டைலாக், ஒரு ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. வினோத் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் பப்ளிக் எப்படி பார்க்குறாங்க? மக்கள் தெரியும், நேற்று நம்ம ட்ரெய்லர் தேட்டரில் போடாமலே அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம், ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னதான் ஆடியோ லான்ச் டிவியில் போனாலுமே ஹவுஸ்ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு வேண்டியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ரோகிணி தியேட்டரில் கட் அவுட்டுக்கு இவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த கம்மிங் 9th எப்படி இருக்க போகுது க்ரௌடு? கோயிங் டு பி பேக்ட் ஹவுஸ் தான். அடுத்த 17ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ப்ரெஷர் தான் போகும். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வசூல் சாதனை பிடிச்ச படம் இதுதான். இப்போ தளபதி விஜய், நடிகர் விஜய், உங்களுக்கு தனிப்பட்ட எங்களுக்கு அண்ணன் விஜய். அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும், நடிகர் விஜய் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி விஜய் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு அண்ணன். அவர் கூட நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ ஒரு சில விமர்சனம் வருது. இப்போது விஜய்க்கு ஜனநாயகம் ரிலீஸ் அப்போது பராசக்தி வருதுங்கிறது, இது டிஎம் கூட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அது ஒரு படம். அது உங்களுக்கு பல படங்கள் வரும், அது ஒரு படம் பராசக்தி, அவ்வளோதான். எங்களுக்கு ரசிகரா தளபதி படத்தை கொண்டாடுறோம். ஒரு தேட்டரோட 2 படத்தை போட்டு அதுக்கு கொண்டாட போகிறோம். இது தளபதியோட லாஸ்ட் மூவி, லாஸ்ட் டான்ஸ், இது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப இமோஷனலாக இருக்குது. இங்கே எல்லாருமே தான் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணுறோம். பட் அவர் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாரு, அதுக்காக சந்தோஷப்படுறோம். உங்கள் நிறுவனம் சார்பாக தளபதி விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க கூட இருக்கும். அண்ட் தலைவர் எங்கள் படத்துக்கு, ஜனநாயக படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம்.